எமது உறவுகளுக்கு வணக்கம். யார் இந்த பிட்டங்கொற்றன்? கண்டிப்பா நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சங்க காலத்துல ஒருத்தர் 2 பேர் இல்ல, 4 பேர் அந்த அளவுக்கு இவரை பத்தி பெருமையா சொல்லியிருக்காங்க. அதனால நிச்சயமா நம்மளாம் தெரிஞ்சுக்கணும் பிட்டங்கொற்றனை பற்றி. இவர் குறவர் குடியில் பிறந்த ஒரு சங்ககால மன்னர்களில் ஒருவர். இவருடைய காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சங்க காலத்துக்கும் பிற்காலத்துல ஏறத்தாழ கிபி 1 முதல் 2ஆம் நூற்றாண்டு, அந்த நூற்றாண்டுல அவருடைய காலத்துல அவர் ஆட்சி செஞ்சிருக்கலாம்னு சொல்லி அவருடைய கல்வெட்டு ஆதாரம் குறிப்பிட்டிருக்கு. இவருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொற்றன். இவரது தந்தை பெயரை இணைத்து பிட்டங்கொற்றன் என்று அழைக்கப்படுகிறான்னு சொல்றாங்க. சங்க காலத்துல இருந்த குதிரைமலை நாட்டின் அரசனா இருந்திருக்கார். குதிரைமலை நாடுன்னா எங்கேயோ நினைக்க வேண்டாம். குதிரைமலை நாடுங்கிறது இப்ப இருக்கிற கொங்கு பகுதி. அந்த கொங்கு பகுதியை ஆட்சி செஞ்சவர் தான் பிட்டங்கொற்றன். அப்புறம் சேரர்களுடைய ஆட்சி காலத்துல படைத்தலைவராக இருந்திருக்காரு. அவர் கோஆதன் மன்னருடைய படைத்தலைவராக இருந்தவரும் பிட்டங்கொற்றன் தான். இவரை பத்தி சொல்லணும்னா புறநானூற்றுல ஆகப்பெரும் தொகுப்பே இருக்கு. புறநானூற்றில் இவரை பத்தி கருவூர் கந்தப்பிள்ளை சாத்தனார், காவேரி பூம்பட்டணத்து காரி கண்ணனார், உறையூர் மருத்துவன் தாமோதரன், வடமணக்கண்ணன் தாமோதரன், இப்படி பலதரப்பட்ட புலவர்கள் இவருடைய வீரம், கொடை, போர்த்திறன், இப்படி எல்லாத்தையும் பத்தி பெருமையா பாடியிருக்காங்க. கல்வெட்டு ஆதாரம், இவரை பத்தின கல்வெட்டு ஆதாரம், புகழூர் கல்வெட்டு இவரை பத்தின தெளிவான விளக்கத்தை நமக்கு கொடுக்குது. அந்த அளவுக்கு இவர் ஆட்சி செஞ்சிருக்கிறார். கல்வெட்டு அதனுடைய தரவு அடிப்படையில பெருமையா சொல்லப்பட்டிருக்கு. இவரை பத்தி சொல்லணும்னா இவர் ஒரு பெரிய வீர தலைவர்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இவருடைய ஆட்சி சிறப்பு பெற்றதா இருந்திருக்கான். நம்ம சொல்லல, அந்த கல்வெட்டு ஆதாரத்தை படிக்க படிக்க அவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கு. முக்கியமான ஒண்ணு, இவர் போர்த்திறன், கொடை, வீரத்தால புகழ்பெற்றவர். இவர் ஆட்சி செய்த பகுதிகள் பெரும்பாலும் கொங்கு மண்டலத்துல மலை மற்றும் காடு சூழ்ந்த குறிஞ்சி நிலம்தான் அப்படின்னு சங்க இலக்கியத்திலே கூறப்படுது. இவர் சங்ககால மலைநாட்டு வீர தலைவர்கள் ஒருவராம். குறிஞ்சி நிலத்தில் வாழ்ந்த குறவர்குடி மக்கள் மலை அரசனாக இவரை போற்றி வணங்கியிருக்காங்க. இவரும் ஒரு வேட்டுவ மரபுடையவர். முக்கியமான ஒண்ணு, முருக வழிபாட்டுல பெரும் நம்பிக்கையுடையவராம். இப்பதான் இருந்திருக்கிறார். புறநானூற்று பாடல் இவர் பத்தி பாடிய அனைவருமே அவருடைய வீரம், தானம், மக்களுடைய பாதுகாப்புல எந்த அளவுக்கு அவர் கவனம் செலுத்தியிருக்காரு அப்படின்னு முழுக்க முழுக்க பாடியிருக்காங்க. அப்பனா இவர் எந்த அளவுக்கு இந்த மண்ணையும் இந்த மக்களையும் பெருசா நேசிச்சிருப்பாரு. நாம இதன் மூலமா புரிஞ்சுக்கிற விஷயமே அதுதான். இவருக்கு மக்கள் மத்தியில ஒரு பட்டப்பெயர் உண்டாம், கொடையாளர் மன்னன். கொடையாளர் மன்னன் பிட்டங்கொற்றன் அப்படின்னு. வறியவர்களுக்கெல்லாம் உதவி செய்யும் வள்ளல் தன்மை கொண்டவராம். அப்படிதான் இருந்திருக்காரு அவர். போர்ல அஞ்சாத துணிச்சலான அரசனா இருந்திருக்காரு. புலவர்களை மதிச்சு கொடையளித்த வள்ளலாகவும் இருந்திருக்காரு. ஒரு போர்னு வந்துட்டா முன்னணிக்கக்கூடிய ஆளு இவராக தான் இருந்திருப்பாரு. அந்த அளவுக்கு ஒரு வீரத்தரம் பகைவரை நடுங்க செய்வதில் வல்லவராக இருந்திருக்காரு. இப்ப எப்படிலாம் இவர் வாழ்ந்திருப்பாரு அப்படின்றத நம்ம இது மூலமா தெரிஞ்சுக்கணும். தன்னுடைய நாட்டு மக்களையும் நாட்டையும் அனுதினமும் பாதுகாத்த தலைவன் அப்படின்னு பேர் எடுத்து வரோம். இதனாலதான் பிட்டங்கொற்றனுடைய வீரம் மற்றும் கொடை ஆகிய இரண்டுக்கும் புகழ்பெற்ற மன்னனா இருந்திருக்காருன்னு சங்க காலத்துல பெரிய அளவுல சொல்லியிருக்காங்க. மலைநாட்டு அரசர்களே வீர மரபின் அடையாளமா இருந்த ஒரு அரசர்னா அது பிட்டங்கொற்றன் தான்
வேறு யாரும் இல்லை அப்படின்னு அந்த புலவர்களே பெரிய அளவில் பாடியிருக்காங்க. இவரோட இறுதி காலத்துல இவர் சமண துறவியா மாறிட்டாருன்னு கல்வெட்டு ஆதாரம் குறிப்பிடுது. உண்மையாவே இந்த மாதிரி தமிழ் சமூகத்தினுடைய சங்ககால வரலாறை தேடி படிக்கிறது அவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கு. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமா இந்த வீடியோ நல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல தமிழ் வரலாறோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.